கீழ் வீடு பூட்டி இருக்கு. அதுக்கு ஏய் பையில என்ன பத்திரிக்கை. யாருக்கு? கீழ் வீட்டு லாவணி அக்காக்கு. அப்படிலாம் ஒருத்தையும் கிடையாது. கேள்வி விடு காலியாத்தான் இருக்கு. சாரை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. யாரு சொல்லியிருப்பா? பஸ் தம் அடிப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. அடிப்பேன் சார். இருக்கா? இருக்கு சார். இருந்தா அவனு கொடுக்கறது. உங்க பேர் என்ன? ஜெமினி கணேசன் சார். ஐ எம் சுருளிராஜன். நைஸ் டு மீட் யூ சார். என்ன விஜயம் பாஸ்? எனக்கு கல்யாணம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். எங்கேருந்து வர்றாப்புல? சென்னை சார். நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து 3 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்து கேள்வி பூட்டி தான் இருக்குது. ஹவுஸ் ஓனர் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவாப்புல. அவங்க எப்போ குடி இருந்தாங்க? ஒரு 6-7 வருஷம் முன்னாடி. கன்ஃபார்ம் கீழ் வீட்டில் தான் குடி இருந்தாங்களா? ஆமாம் சார். நீங்கள் குடியிருக்க இதே வீட்டில் அப்போ நாங்கள் குடியிருந்தோம் சார். நெய்பரா? ம். அந்த அக்கா பேர் என்ன சொன்னீங்க? சோனியாவா? லாவண்யா சார். சுருளியண்ணே, சுருளியண்ணே, சரோஜக்கா, அக்கா. சார் அந்த அட்ரஸ். சுருளியண்ணே, சரோஜக்கா. வீடு மாறிட்டானோ, சிக்க மாட்டேன்றானே. சார் என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஐடி சார். வாசை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க. ஐடிஐங்கிறீங்க. ஐடிஐ இல்லை சார், ஐடி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். கம்ப்யூட்டர் சாப்பிட்றாங்களா? பாஸ் நீங்கள் வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லையே? இல்லை சார். சார் என்ன வேலை பார்க்குறீங்க? புரியலையே சார். காசுக்காக சம்பவம் பண்ணுறது கருப்பு குல்லா. சார் நீங்கள் கூலிப்படியா சார்? பாஸ் ஃபஸ்ட்டு பழக்கத்துக்காக தான் பண்ணது. அப்புறம் அதுவே பழகி போய் பணத்துக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிட் டவுன். 2 வீடு தள்ளி ஒரு கடை இருக்குது. அங்கே வேணா போய் இவங்களை பற்றி விசாரிச்சு பார்க்குறீங்களா? விசாரிச்சிட்டேன் சார். எத்தாப்புல வீட்டில் கூட கேட்டேன் சார். யாருக்கும் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரே வழி, வீட்டு உனக்கிட்ட வேணா ஃபோன் பண்ணி கேட்போமா? ஓகே சார். ஜவந்திரி 5. என்ன பாஸ் அப்படி பார்க்குறீங்க? உங்கள் செல்லில் கால் பண்ணுங்க. நம்ம நம்பரில் சீக்ரெட் நம்பரு, வாண்டடு. ஜவந்திரி 588-491. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உச்சா போயிருப்பேன். திருப்பி தட்டி விடுங்க. ஃபோன் டெட்டாக இருக்குது சார். செத்து போயிருப்பானோ? சரி, வீட்டு ஒன்று அட்ரஸ் தரேன். திருமங்கலம் தான். பஸ்ஸை பிடிச்சி போய் பார்த்துருங்க. அவ்வளோ டைம் இல்லை சார். ராத்திரி 8 மணி திருப்பி பஸ் ஏறுறதுக்குள்ளே அட்ரஸை கண்டுபிடிக்கணும், பத்திரிக்கை போய் கொடுக்கணும். ஒரு கார் வாடகைக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா. காரா? பாஸு மதுரைக்குள்ள காருக்கெல்லாம் குள்ள காசு கேட்பாங்க. என்ன சார், மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், கார் வாடகை கூடயே தர மாட்டேன். 1 லட்சமா? சார் தப்பாக நினைக்கலண்ணா, என் கூட வந்து அட்ரஸ் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார். உதவினா உசுரை கொடுப்பாங்க மதுரைக்காரங்க. ஒரு அட்ரஸை காட்ட மாட்டோமா? என்ன பகலில் சாதாரணமாக வெளியில் வர்றதில்லை. நீங்கள் கார் பிடிக்கிறனால வர்றேன். நம்ம மாமா ஒருத்தர் கோரிபாலத்தில் ட்ராவல்ஸ் வச்சுருக்காப்புல. நம்ம விசுவாசிதான். போட்டோம்னா கட் பண்ணுறக்குள்ள வந்து நிற்பாப்புல. அவர் நம்பரு. சொல்லுங்கள் சார். ஏய் மாமா சொல்டா. நான்டாயா சொல்லி பேசுகிறேன். சொல்றா கடைக்கார நாய. என்னடா இழிப்பு? 1 மினிட் வந்துடுறேன். சிட் சொல்றா பளிங்க மண்டியா. 1000 ரூபா கடை வாங்கி 6 மாசம் ஆச்சு.
ஆளையும் காணும் பேரையும் காணும். அட்ரஸ் கிட்ட பாத்துட்டியா? ஏய் அதே வீட்டில் தான் இருக்கேன். இப்பதான் இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணாப்புல. அவர்கிட்ட ஒரு 3000 கடன் வாங்கியிருந்தான். அதை வாங்கிட்டு போகலாம்னு உன் வீட்டுக்கு வந்தாப்புலையா? வெளியே சூர் இருந்துச்சான். சிகரெட் நாத்தம் வர அடிச்சுதான். அரைக்கட்ட பீடிக்க வக்கிலாதவன் இவன் வீட்டுல எப்படி சிகரெட் நாத்தன்னு எனக்கு போன் பண்ணாப்புல. ஏய் மாமா, நாங்களாம் குருவி கத்துற சவுண்டை வச்ச வீட்டுக்கு பால் கரையா வந்திருக்கானா பேப்பர் கரையா வந்திருக்கானு கரெக்டாக சொல்கிறவங்க. பம்பளை குரலை கூப்பிட்டா மட்டும் கதவை திறந்துருமா என்ன? எப்படி காய்கறி சட்டையவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்ல. டேய், அந்த ராசு பையிட்ட எவ்வளோ வாங்கினா? 450 ஓவா, அதுவும் 4 தவணையாக கொடுத்தேன். ஏன் என்னவா? போன வாரம் உன் வீட்டுக்கு வந்தானா, உன் பேரை சொல்லி கூப்பிட்டானா, நீ வெளியே போயிருக்கணும் பொம்பளை குரல் கேட்டுச்சா. சந்தேகப்பட்டு சாவி ஓட்ட வழியா பார்த்தானா. உள்ள உன் பொண்டாட்டி நைட்டியா மாட்டிக்கிட்டு பொம்பளை குரல்ல பேசியிருக்க. சுருளி, அவர் வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரு. ஏய் அது அவன் தானையா? 5 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து பார்த்தா கதவை பூரா எச்சி வச்சுட்டு போயிருக்கானையா. அநேகமா வேணுமே வீட்டு பக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன? அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கால, ஒரு நாள் அவன் வந்து என்ன கையும் களவுமா பிடிச்சி விட்டாயா. பார்த்தேன், கத்திய கழுத்துல வச்சனா அரண்டு ஓடி போயிட்டால. அப்படிலாம் உயிருக்கு பயந்து ஓட மாட்டானே. நான் என்ன கத்தி அவன் கழுத்துல வச்சேன் நான் சொன்னேன். என் கழுத்துலடா. கொடுத்த கடனை திருப்பி கேட்ட கழுத்தறுத்து செத்து போயிருவேன்னு சொல்லிட்டேன். கத்தி இல்லாம ஒரு நாள் சிக்குவல. இப்ப எல்லாம் எவன் கதவை தட்டுனால கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு தான் திறக்கிறது. உன் கூடல உன் பொண்டாட்டி எப்படிதான் வாழ்றாளோ. வேணா நீ வந்து வாழு. பின்னனையா என் பொண்டாட்டி அவங்க ஆத்தா விட்டு கோச்சிட்டு போய் 6 மாசம் ஆச்சு. ஏய் மாமா, கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஆனா எதுக்கு கலங்கவே மாட்டேன் இந்த சுருளிராஜன். சரி மேட்ருக்கு வரேன். அட்ரஸ் தேடி வந்து ஒரு ஆடு சிக்கி இருக்கு. அது திருமங்கலம் போகணுமா. உன் டிராவல்ஸ்ல இருந்து கார் வேணும். வாடகை எவ்வளவுன்னு சொல்லு. 1500 ரூபா வாங்குற மாப்ள. உனக்கு தர வேண்டிய 1000 சேர்த்து 2500 ரூபா வாங்குறேன். ஓகேவா? தெய்வமே. ஏய் பொறு. இப்ப எதுக்கு குதிச்சு குப்புற விழுகிற? அவன்கிட்ட நான் பெரிய ரவுடின்னு பில்டப் பண்ணியிருக்கேன். அதை நீ அப்படியே மெயின்டைன் பண்ற. இன்னைக்கு காலையில டிப்பல்ல இருந்து டீ, வடை, சிகரெட்டு, செல்லுக்கு ரீசார்ஜ், வண்டியை சுலவ ஓட்டினா மத்தியானம் ரிட்டர்ன் வரும்போது மாமா கட்டையில மட்டன், சிக்கன், சரக்கு, சைடு சாப்பாடுன்னு இதுமா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம காட்டுல மலை, அட மலை. இந்த நாள் இனிய நாள். வழங்குபவர் சூரியராஜன். மாப்ள 10 நிமிஷத்துல கிச்சன் வர நச்சிட்டு கிளம்பலாம். ஐ ஆம் வெயிட்டிங். பஸ் வண்டி 10 நிமிஷத்துல கிச்சன் வந்துடும். நச்சு நேரி போய்கிட்டே இருக்கிறோம். ஓகே சார். குளிச்சிட்டிங்களா? குளிச்சிட்டேன் சார். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்தாங்க சூப்பர் செல்லாக வச்சுருக்கீங்க. பாடி கட்டிட்டு உட்காந்துட்டு இருங்க. யாரும் கதவை தட்டினா திறந்து விட்டுறாதீங்க. என்ன பஸ் பாட்டை சத்தமாக கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் மட்டும் கம்கமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன படம்? சூது கவ்வும். நல்லா கவ்வும். பார்த்தீங்களே என் மாமனை தீயா இருப்பான். அவன் வெறும் சுல்தான் இல்லை, சுல்தான் கட்டப்பா. சன்னு ஸ்கின்னில் பட்டுச்சுன்னு கருப்பாயிடும். சார், கத்தியை மறந்துட்டீங்க. குட். நல்ல வேலைக்கு பாஸு. மதுரைக்குள்ளே என்ன மாதிரி ஆள்லாம் ஜட்டி இல்லாமல் கூட போவேன், கத்தி இல்லாமல் போகவே முடியாது. பாஸு கண்ணாடியோட பார்க்குறப்ப காமெடியோ மாதிரி இருக்கீங்க. கண்ணாடியை காட்டுங்க, கதாநாயக மாதிரி இருப்பீங்க. நீங்கள் சொன்னால் சார் தான் சார். சலாம் அலைக்கும் மாமா. அலைக்கும் சலாம். என்ன மாப்பிள, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு மாமா. டெய்லி 2 வாழைப்பழம் சாப்பிட்றேன். சிட். என்ன மாமா, வண்டிக்குள்ளே ஏறின உடனே பிரியாணி வாசம் தூக்குதே. நீ வண்டியில் ஏறின உடனே பித்தளை வாசம் தூக்குதே. பித்தளையா? அதான் கழுத்து நிறையா தொங்க விட்டுருக்கீங்களே. நீ ஒருத்தன் போதுமையா? ஹலோ பாஸே சார், நீங்கள் கழுத்தில் ஏதோ போட்டிருக்கீங்களே, அது தங்கமா வெள்ளியா? அதுக்கும் மேலே சார், பிளாட்டினம். ஓ, அடகு வைக்க முடியுமா? முடியாது சார். அப்புறம் எதுக்கு கழுத்தில் போட்டிருக்கீங்க அதை? மாப்பிள வெப்பன்ஸ் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டார் சார். மறக்க மாட்டானே. ஆ போட்டும் போ போ. பாஸு மாத்திரக்குள்ள நாட்டுக்கோழி முட்டை தோசை ரொம்ப ஃபேமஸ் பாஸு. மாப்பிள கோடார் கடை கறி தோசை அதோட ஃபேமஸ் மாப்பிள. பெரிய மனுஷன் தாண்டா. தேங்க்ஸ். டிஃபன் சாப்பிடலாமா சார்? ஏய் அது பல்லு குத்துற குச்சியா? அதை போய் திண்டுக்கிட்டு இருக்க. சார் பில் சார். ஹலோ, முதல்ல பாஸ்க்கு டிஷ்யூ பேப்பரை கொடுங்க. என்னது? டிஷ்யூ பேப்பர். ஓ தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார் பில். சார் 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 சரி. நான் கொடுக்குறேன் சார். மாப்பிள பெட்டியில பாக்கெட் இல்ல. நீ பொத்துறியா? பரவாயில்ல சார், நானே கொடுக்குறேன். என்ன பாஸ், எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் டிப்பன் கூட வாங்கி தரக்கூடாதா? இது உங்கள் பர்ஸ் சார்.
நீங்களே கொடுங்க சார். அதுக்கு இல்ல, பரவாயில்ல சார். மற்றவங்க பரிசுல கை வச்சு பழக்கல்ல. இந்தாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. யோ சாப்பிட்ற இடமையா என்ன அப்படி பண்ற? ஏப்பா மாப்பிள்ள? சார் பேலன்ஸ். அங்கே என்ன பாசு? எனக்கு தெரியும் சார், நீங்கள் காலையே பர்ஸ் உங்கள் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு. பாசு உங்களுக்கு யாரு பாசு ஜெமினி கணேசன் பேர் வச்சது? உங்களுக்குலாம் எம்ஜன் வச்சிருக்கணும் பாசு. அவர் ஒரு ஆள் தான் யார்கிட்ட பணம் தேடி பண்ணி கொடுப்பாரு. கொண்டா கிளம்பு. தேங்க்யூ சார். வாங்க போய் தம்மா போடுவோம். செலவு காய்ச்சி. காலவாணி கழுத போடா மாப்பிள்ள. யோ பாய். சார் வணக்கம் சார். சுருளியை பார்க்கவே முடியல. அவன் மட்டும் என் கண்ணில் சிக்கட்டும். என்கவுண்டர் தான், சொல்லி வை. என்னையா புரியுதா? பார்த்தா சொல்லு. சரி சார், பார்த்தா நான் சொல்லி வைக்கிறேன் சார். ஏன் சார், மேடம் வேண்டியவங்களா? ஆமா. ரொம்ப வேண்டியவங்களா? ஆமா. எனக்கு தான். ஹாய் பேபி. சொல்லு பேபி. தெரி பேபி. பாய் பேபி. அவன் மாதிரி தெரியலையே. நீங்க அந்த புஷ்பா புருஷன் தானே? கொக்கா புருஷன் போட. இங்க பாருங்க பாஸ், இன்னைக்கு அட்ரஸை கண்டுபிடிக்கணும், பத்திரிக்கை வைக்கணும், ராத்திரி நிம்மதியாக நீங்கள் பஸ் ஏறுறீங்க சரிதானே? ஆமாம் ஆமாம். அந்த கீழ் வீட்டுக்காரங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க? லவர் சார். என்ன சொன்னீங்க? லவர் சார். காலையில் அக்கான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமாம் சார். என்ன பாஸ், எல்லாரும் அக்கா மேலே தான் லவ் பண்ணுவாங்க, நீங்கள் அக்காவையே லவ் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஒரே குழப்பமாக இருக்கே சார். எனக்கு உங்களை இன்னைக்கு தானே சார் தெரியும். ஆமாம். பார்த்ததும் என் பழைய லவருக்கு தான் நான் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு உங்ககிட்ட நான் எப்படி சார் சொல்லுது? பாயிண்ட் பாஸ். ஆனால் பழைய லவருக்கு பத்து கொடுக்க வந்தேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது புதுசாக இருக்கே. பழசு தான் சார். நீங்கள் ஆட்டோகிராஃப் படம் பார்த்துறீங்களா சார்? ஆமா தம்பி, நானும் மாப்பிள்ளை தான் பக்கத்துல உட்காந்து பார்த்தோம். ஏய் நம்ம என்ன புருஷன் பண்ணாட்டியா? நான் பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் சார் பார்த்தேன். ரொம்ப லைட். அந்த படத்தில் ஹீரோ அவரோட பழைய லவரை தேடி போய் பத்திரிக்கை கொடுப்பார், பார்த்தீங்களா சார்? இருங்க அதே மாதிரி இப்போ உங்கள் பழைய லவரை தேடி பத்திரிக்கை கொடுக்கணும்னு வந்திருக்கீங்க அதானே? ஆமாம் சார். ம். ஆனாலும் நான் அவளை அக்கான் தான் சார் கூப்பிடுவேன். மாப்பிள்ள கூல் மாப்பிள்ள. தம்பி மாப்பிள்ளை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. அது ஒரு பெரிய கதை சார். பாஸு நாங்களாம் கோயில் திருவிழாவில் வள்ளி திருமணம் நடத்திய விடியா பார்த்துட்டு விடுந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் மோர்னு கேட்குறவங்க. ஏன்னா திருமங்கலம் போகிறக்குள்ள உங்கள் கிளாஸ் பக்கம் சொல்லிட மாட்டீங்க, ஒரு 1/2 hour ஆகுமா? சொல்லுங்க கேட்போம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குடியிருக்கிற அதே வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம் சார். குடி வந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள். தம்பி, இந்த லாவண்யா வீட்டுக்கு மாடிக்கு புதுசா குடுத்துன்னு வந்திருக்கிறது நீதானா? லாவண்யாவா? யார் பாட்டி அது? உங்க வீட்டுக்கு கீழ் வீட்டு பொண்ணுப்பா. தெரியலையே பாட்டி. எப்ப பார்த்தாலும் முகத்துக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாப்பா, அவதான்பா. இப்படி யாரையும் பார்த்தது இல்லையே பாட்டி. அவ வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு மாடி வீட்டுக்கு, 3 வீட்டுக்கும் சேர்த்து இந்த பூவை கொடுத்துருப்பா. என்னைய பாட்டிக்கு போய் உடம்பு சரியில்லைப்பா. சரி நான் கொடுத்துட்றேன் பாட்டி. பாப்பா. பாய் பாட்டி. பாய்ப்பா. அவனை அப்படியே அமுக்குடா. ஏய் நில்றா. சில்லறலாம் இல்லையா? சில்லற இல்லையா? தம்பி உங்க பேர் என்ன? ஜெமினி. ஓ, பாட்டு பாடவா டடன் பறந்து செல்லவா டடன். அந்த ஜெமினி இல்லை. அப்போ ஓப்போடுன்னு வர அந்த ஜெமினியா? நீ லாவண்யா வீட்டு மாடியில் தானே இருக்க? அவனுக்கு பழக்கமாடா? அவ யாருனே தெரியாதுங்க. டேய் அவளா? என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவ உனக்கு அக்காடா. சரிண்ணே. டேய் என்னடா அண்ணனு கூப்பிடுற? லாவண்யா உனக்கு அக்கானா, நாங்களாம் உனக்கு மாமாடா, புரிஞ்சுதா? ஏன்னா நாங்க 2 பேரும் லாவண்யாவை லவ் பண்றோம். ஏய் என்ன கேவலமா சிரிக்கிறியா? வேணாம் தம்பி, கிளம்பு போடா. சரிங்க மாமா. 1 நிமிட். மாமா அங்க கொடுத்ததா சொல்லி இதை அக்கா கிட்ட கொடுத்துரு. 2மே வா? 2 மாமாப்பா. போ போ போ. இப்பதான் பார்த்த அதுக்குள்ள பூ கொடுக்குற? பூக்கார பாட்டி கொடுத்து விட்டாங்க. சரி, உன் பேர் ஜெமினி தானே? ஆமாக்கா. நீ என்ன படிக்கிற? 3rd இயர். நான் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? 2nd இயர்க்கா. நான் உன்னை விட சின்ன பொண்ணு, தெரிஞ்சுக்கிட்டே என் அக்கானு கூப்பிடுறியா? சொல்லு. இல்லை, நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல, அதான். நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்?
சந்தேகமாக இருந்தால் கண்ணாடியை கேட்டு பாருங்க. அப்படி இல்லை, உங்களை மாதிரி அழகான பொண்ணை என்ன மாதிரி பசங்க பேரை சொல்லி கூப்பிட்டா சைட் அடிக்கிறான், சொல்லி விட்றான்னு தப்பா நினைக்க மாட்டீங்க? ஆமா. அதான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டேன். இப்போ நீங்கள் என்ன தப்பா நினைக்கலையே? உண்மைதான். இருந்தாலும் நீ என்ன லாவண்யானே கூப்பிடு, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். தேங்க்ஸ். லாவண்யா. ஹே, ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. சொல்லு. சாந்தி அக்கான்னு ஒருத்தங்க கிட்ட நான் டியூஷன் படிக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே அவ்வளோ தெரியுமா? பாவம். ஆனால் நீங்கள் நினச்சா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆகிடும். வாட்? நான் நினைச்சாவா? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் புரியலையே. அவங்களும் உங்களை மாதிரியே ரொம்ப அழகா இருப்பாங்க. உங்க கண்ணு உங்க கண்ணு மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். உங்க ஃபேஸ் எவ்வளோ பளபளன்னு இருக்கு. ஆனால் அவங்க மூஞ்சி ஃபுல்லா பருவா இருக்கும். அதனாலேயே பார்க்குற மாப்பிள்ளலாம் பொண்ணு அழகா இருக்கு, ஆனால் மூஞ்சி ஃபுல்லா பருவா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதானா? நான் கூட பயந்துட்டேன். என்கிட்ட பிம்பிள்ஸ்க்கு ஒரு சரியான க்ரீம் இருக்கு. வெயிட். ஏய் பாப்பா, ஹோல்ட் இட். இந்த ஃப்ளவர்ஸை போய் உங்க மம்மி கிட்ட கொடு. நீங்களே கொடுத்துருங்க. இது எவ்வளோ ஃபீல் பண்ணுது. இந்தா, இது யூஸ் பண்ணா ஒரு வாரத்திலே சேஞ்ச் தெரியும். தேங்க்ஸ். வெல்கம். பாய். நீ போ, நான் வரேன். ஏன்? சரி. சும்மா விடக்கூடாதுடா. மாட்டாங்க போல. இங்கதான் இருக்கியா? எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாங்களே. நில்றா. நீயும் லாவண்யாவும் பழகிறத பார்த்தா அக்கா தம்பி மாதிரி தெரியலடா, லவ்வர்ஸ் மாதிரி தெரியுதுடா. தெரியுதானே? என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? தப்புடா. இல்லை, என்னன்னு தப்பு? அக்காவை லவ் பண்ற தப்புடா. தப்பு தானே. ஆனால் லாவண்யா தான் எனக்கு அக்கா இல்லையே. நாங்க உன்னை அக்கான்னு தானே கூப்பிட சொன்னோம். நீங்கள் கூப்பிட சொன்னீங்கண்ணே, நானும் கூப்பிட்டேன். ஆனால் அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் லாவண்யா பின்னாடி 4 வருஷமா நாயா பேயா சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. ஆனா ஒரு வாட்டி கூட எங்களை திரும்பி பார்த்ததே இல்லை தெரியுமா? பார்த்துட்டாலும். சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? ஜெமினி கணேசன். ஓம் ஜெமினி கணேசன் ராமதேசிய. லவ் பண்ணுறவங்க தானே ஒன்றா சுற்றுவாங்க. லவ் பண்ணுறதுக்கு என்ன ஒன்றா சுற்றுறீங்க? தனித்தனியாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஒர்க் அவுட்டாக இருக்கலாம். ஓ, எங்களை பிரிக்க பாக்குறியா? டேய், உன்னை லாவண்யா லவ் பண்றான்னு சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். ப்ரூவ் பண்ணிட்டுமாண்ணே? சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? என்ன வேண்டிக்கிட்ட? உன் அடுத்த பர்த்டேக்கு நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் திருப்பி இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன். நானும் அதை வேண்டிக்கிட்டேன். ஹே, வெயிட். ஏன், என்னாச்சு? மாடி வீட்டு பொண்ணு. அந்த பாப்பாவா? அவன் என்ன, நமக்கு என்ன? நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்தா தப்பா நினைப்பால. நினைச்சா நினைச்சிட்டு போறா. இப்போ என்ன, நானும் இந்த பாப்பா கிட்ட போய் நம்ம 2 பேர் லவ் பண்றோம்னு சொல்லுவா? ஐயோ, வேணாம். இரு, நான் போய். வேணாம். அப்படின்னா எனக்கு ஒரு கிச்சு. சாரி மாப்பிள்ள, குறுக்கு ஏதோ ஓடின மாதிரி இருந்துச்சு. ஆமா பாஸ், எதுக்கு அந்த லாவண்யா பிள்ளை உங்களை வந்துச்சு? அதான் சரி, எனக்கும் புரியல. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு வீட்டை காலி பண்ணலாமா? தம்பி, இந்த மதுரைக்குள்ள மாப்பிள்ள பார்க்காத பஞ்சாயத்தா? பஞ்சாயத்துல நம்மளுக்கு பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி. ஆமா பாஸ், சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தால, அவ யாரு? எங்க வீட்டு மேல் வீட்டுக்காரர் சார். அந்த மேல் வீட்டுக்காரனுக்கும் உங்க அப்பனுக்கு நடுவுல அந்த ஒரு நிமிஷத்துல ஏதோ நடந்திருக்கு. ஆமா சார். அநேகமா அந்த மேல் வீட்டுக்கார பாப்பா நீங்களும் லாவண்யாவை லவ் பண்றத கோயில பார்த்துட்டு அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி பிடிச்சு போவாங்க பாஸ். நீங்கள் சின்ன பிள்ளை அசால்ட்டை விட்டீங்க. அதான் சாக்குன்னு அந்த பிள்ளை டவுசரை காட்டி விட்டுருச்சு. ஒருவேளை இப்படி இருக்கலாமே சார். எப்படி? அந்த பூக்கார பாட்டி 3 பையில பூ கொடுத்தாங்கல்ல, யார் யார் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க? நம்பர் 1 லாவண்யா வீட்டுக்கு, நம்பர் 2 உங்க வீட்டுக்கு, நம்பர் 3 உங்க வீட்டு மேல் வீட்டுக்கு. தம்பி, என் பொண்ணு கொஞ்சம் காலேஜ்ல இறக்கி விட முடியுமா? நானா? எனக்கு நிறைய வேலை இருக்கா. ப்ளீஸ் தம்பி, உன் தங்கச்சி மாதிரி. டைம் ஆயிடுச்சுப்பா. சரி வா. என்னம்மா? அண்ணி மதன கிளம்பு, டைம் ஆச்சு பாருடி. சாரி. எதுக்கு? எங்க அம்மா உங்ககிட்ட என்ன தங்கச்சின்னு சொன்னாங்கல்ல, அதான். அதனால என்ன, நீ சின்ன பொண்ணு தானே. ஹலோ, நான் உங்களை விட 3 வருஷம் தான் சின்ன பொண்ணு, தெரியும்ல? உன் பேர் என்ன? தேவி. நீங்க நல்லவரு. என்னது? வைட்டா இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுலயும் நீங்க
அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கீங்கல்ல அதான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல எங்க தப்பா நினைக்கிறது சொல்லு. கீழ் வீட்டு லாவண்யா கூடலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. ஏன்? அவளுக்கு பெரிய பேரழகின்னு நினைப்பு. ஆ. எப்ப பாரு மூஞ்சிலையும் கையிலையும் எதையாச்சும் பூசிக்கிட்டே திரிவா. ஆ. இவளுங்கெல்லாம் பசங்க கிட்ட ஆ. பழகுற மாதிரி பழகி கடைசியில தம்பி மாதிரின்னு சொல்லிடுவாளுங்க. இப்ப மட்டும் என்ன, அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். ஏங்க, அவ உங்களை விட ஒரு வருஷம் சின்ன பொண்ணுங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் நீங்க டியூஷன் படிக்கிற அதே சாந்தி அக்கா கிட்ட தான் டியூஷன் படிக்கிறேன். ஓ, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிப்பாங்க. சரி, இவ்ளோ பேசுறியே, நான் பூ கொடுத்தப்போ மட்டும் ஏன் வாங்கல? நீங்க என்ன எனக்கு பூ கொடுத்தீங்க? சாமிக்கு தானே பூ கொடுத்தீங்க. அப்போ உனக்கு நான் பூ கொடுத்திருந்தா? வேண்டாம் நான் சொல்ல போறோம். அப்போ கொடுத்துருவே. அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். அவ உங்களை விட ஒரு வருஷம் சின்ன பொண்ணுங்க. பிம்பிள். ஐயோ பாவம். ஏன் அவ கூட வந்தீங்க? ஆ? தனியா வந்திருக்கலாம்ல. ஏன் அதனால என்ன? நாம லவ் பண்றது அவளுக்கு தெரியாதுல்ல? அக்காவுக்கா? லாவண்யா அக்காக்கு இன்னைக்கு தான் சொல்லலான்னு இருக்கேன். ஐயோ வேணாம் வேணாம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ என் சிச்சுக்குட்டி. உங்களுக்கு ஒரு gift. என்ன கேக்கா? இல்ல. சாக்லேட்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன ஒரு க்ளூ கூட. நான் கொடுக்குற கிஃப்ட்டை நீங்க யூஸ் பண்ண முடியாது. திருப்பி எனக்கு தான் கொடுப்பீங்க. ஃபியூச்சர்ல நான் தான் யூஸ் பண்ண போறேன். நிலம தெரியாம பேசுறாளே, ஏன் கொடுக்குற? நீயே வச்சுக்க வேண்டியது தானே. நமக்குள்ள ஏன் இவ்வளவு சஸ்பென்ஸ்? அது நீயே சொல்ல. இந்த கோயில வச்சு சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உன் கழுத்துல இந்த தாலியை கட்டுவேன். சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? ஜெமினி கணேசன். ஒரே கால்ல 2 சிம்லயும் பேசுறான். டேய், லிப்டிக்க தொடடா. ஒழுங்கா தொடரா. தேங்க்யூ. நில்லு. யாரா அந்த பொண்ணு? லவ்வர். லவ்வரா? டேய், எப்படா ஒரே நேரத்துல 2 பொண்ணு? இட்ஸ் ஷேர் லக்குனே. டேய், உன்னை லாவண்யா லவ் பண்றான்னு சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். நான் வேணா ப்ரூவ் பண்ணிட்டுமானே. எனக்கு ஒரு கிஸ். என்ன இருந்தாலும் அட்டன் டேட்ல 2 பொண்ணுங்களா லவ் பண்ணிருக்கவே கூடாது. சூழ்நிலை சார். ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், இன்னொரு பொண்ணு என்னைய லவ் பண்ணிச்சு. என் சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன சார் செஞ்சிருப்பீங்க? யாரா இருந்தாலும் இதைத்தான் பாச செய்வாங்க. ஆமா, 2 பொண்ணுங்களை லவ் பண்ணேன்னு ஏன் முதல்ல சொல்ல? எனக்கு உங்களை இன்னைக்கு தானே சார் பழக்கம். ஆமால, ஒரே நேரத்தில் 2 பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன், அதுவும் 2 பேருக்கும் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க என்னை பத்தி என்ன சார் நினைப்பீங்க? தப்பா நினைக்க மாட்டீங்க? ஆமால. ஆமாவா இல்லையா சார்? மாப்பிள, ஆமாவா ஐயோ இல்லையா? மாமா, கடுப்பெட்டாரியா? அந்த ஆள் குழப்பிக்கிட்டு இருக்கான்னு நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன். பத்தாதுக்கு நீ வேற. என்ன உங்க வாழ்க்கையில வந்த அந்த பூக்கார கிளவி
என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை பாஸ். மாமா உனக்கு மாப்பிள வந்துருச்சு மாப்பிள. வந்தா லெஃப்ட்ல இருந்து போயிட்டு வா. அட ஊர் வந்துருச்சு மாப்பிள. ரூட்டை சொல்லு, கரெக்டா போறேன். போ சொல்றேன் போ. மாமா இரியா வந்துடுறோம். வெயிட்டிங் மாப்பிள. சின்ன பிள்ளை விளையாட இடமையா, வண்டியை விட்டு இறங்கிறாத, மனுஷ குரங்கு நினைச்சு பயந்துட போகுதுங்க. போடா டேய். லாவணி அட்ரஸை வாங்குறான், அப்படியே தேவி அட்ரஸையும் சேர்த்து வாங்குறான். போகிறோம் பார்க்குறோம், பத்திரிக்கையை கொடுக்குறோம். அப்படியே மெல்ல அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த 2 பிள்ளைங்களோட அப்பன்னு உங்கள் அப்பங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் சார் இப்போ போய் கேட்டுக்கிட்டு? பாஸு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு, இல்லைண்டா மண்டை வெடிச்சு செத்துருவேன் பாஸு. நம்மளால முடியாது, வாங்க. அட சுருளி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னண்ணே உள்ள வாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும். உன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன், ஏதோ டெத்துன்னு ஃபோனில் சொல்லிச்சு, அந்த மாதிரி எதுவும்? மாமாக்கு உடம்பு சரியில்லைண்ணே, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. செல் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஏதாவது அவசரமாண்ணே? அவசரம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம வீட்டில் ஒருத்தர் குடியிருந்திருக்காரு, சென்னையிலேருந்து ஒரு அட்ரஸை தேடி வந்திருக்காரு. ஏதோ பத்திரிக்கை வைக்கணுமா. யாருண்ணே? இந்தா அவர் தான். ஓ இவரா? இது நீங்கள் சொல்லவே இல்லையா பாஸ்? நீங்கள் கேட்கவே இல்லையே சார்? சொல்லுங்க, சொல்லி தொலைங்க. மதுரையில் இருந்து வீடை காலி பண்ணி நேராக ஊட்டிக்கு போனோம் சார். அடடே வாங்க வாங்க, நல்ல முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கீங்க. பை பிரபல ஜோதிடர் உதகை உலகநாதன். இது என் பேர். உங்கள் பேர்? பென்னிக்விக். பென்னிக்விக். தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்கள் என் வீட்டுக்கு குடி வர்றது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே? என் பையன்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கார், நல்லா படிப்பார் போல இருக்கேன். கிளாஸ்லேயே இவன் தான் ஃபஸ்ட்டு. எப்படி கரெக்டாக சொன்னேன்னா? அதான் உதகை உலகநாதன். ஆமாம் சார். இந்த பொண்ணு யார்? மை டாட்டர். ஐயோ, பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள். என்ன சார் நீங்கள் ஃபோனில் வீட்டை பற்றி கேட்டீங்க, நான் வீட்டை பற்றி சொன்னேன். பொண்ணை பற்றி கேட்டிருந்தா பொண்ணை பற்றி சொல்லியிருப்பேன். என்ன வந்தோன்னே பொண்ணை பற்றி கேட்குறாரு, புரியலையே. கையில் என்ன கவர் சார்? பக்கத்தில் உள்ள ஒரு கல்யாணம் இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு கவர் மட்டும் எனக்கு தரீங்களா? அதனால என்ன, கொடுத்தா போச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். எது கேட்டீங்க? பின்னாடி யூஸ் ஆகும். மாணவியை கவரில் வச்சு தருவாரோ? உங்கள் போர்ஷன் பின்னால் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. சரிங்க சார். நல்லது, தேங்க்ஸ். வாங்க வாங்க. என்னம்மா எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சா? எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜூஸ் குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. சொல்லுங்க தம்பி. சாரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. தேங்க்ஸ். தம்பிக்கு இன்னும் ஒரு எக்ஸசைஸ் பாருவேன். தெரிஞ்சிச்சா? அதான் உதகை உலகநாதன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வாங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், பையனை நல்ல காலேஜை பார்த்து இந்த ஊரில் சேர்க்கணும், அது விஷயம் உங்களை பார்த்து பேசி போலான்னு வந்தேன். சார் நீங்கள் ரொம்ப லேட்டு சார். இந்த விஷயமா உங்கள் பையன் நேற்று என்கிட்ட பேசிட்டான் சார். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? என் பொண்ணு படிக்கிற காலேஜ்லேயே பேசிட்டேன். பிரின்ஸிபால் சர்டிஃபிகேட்டோட நாளைக்கே வந்து சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. பையனை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல துருன்னு படித்த மாதிரியே இருந்தது. காலையிலேருந்து என் பொண்ணு உங்கள் பையனும் உள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்க.